அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரவணகுமார் பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உதாரணமாக நான் வந்து மை ஹெட்டிங் 1 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அது கீழே ஒரு பேராகிராஃபும், மை ஹெட்டிங் 2 அப்படின்னு போட்டு அது கீழே ஒரு பேராகிராஃபும் நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இது என்ன ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அதுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே மேலே காட்டும் நார்மல் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன ஸ்டைல் செட் ஆயிருக்கு அப்படின்னு காட்டுறது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதே சேம் தான் நார்மல் அப்படின்னு காட்டும். சரியா? இப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, எங்கெல்லாம் நார்மல்னு இருக்குதோ ஸோ அங்கே ஃபுல்லாக என்னச்சு எனக்கு வந்து போல்டாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் ஜஸ்டிஃபை ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இதில் போய்ட்டு என்ன செய்வீங்க, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து இதை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் இதை ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க. இப்படி இல்லாமல் திருப்பி அகெயின் கண்ட்ரோல் செட் கொடுத்துட்றேன். ஸோ ஒட்டுமொத்தமாக நார்மல் அப்படிங்கிற ஸ்டைல் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீ சேஞ்ச் பண்ணிவிடு, ஜஸ்டிஃபையாக மாற்றிடு அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹோம் அப்படிங்கிற அந்த டேப்பில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் நேராக வந்தீங்க அப்படின்னா நார்மல் அப்படிங்கிற ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் மாடிஃபை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாடிஃபை அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், போல்டாக இருக்கணும் அண்ட் அகெயின் ஜஸ்டிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கணும். ஸோ ஜஸ்டிஃபைன்னு கொடுக்கும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ போல்டு அண்ட் ஜஸ்டிஃபைடு அண்ட் அகெயின் இங்கே கொடுத்துட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ எல்லாமே என்ன செஞ்சிருக்கு, உங்களுக்கு வந்து போல்டாக மாறிடுச்சா? ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லாமே என்ன செஞ்சிடும், போல்டாக மாறிடும். ஸோ அப்போது நார்மலில் போய் நம்ம மாடிஃபை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். உதாரணமாக அதே மாதிரி இப்போ லைன் ஸ்பேசிங் செட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடையில நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 ஸ்பேஸ் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது 1.15 ஸ்பேஸில் 2.0. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்பேஸ் தேவையோ ஸோ அந்த லைன் ஸ்பேசிங் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் பண்ண தேவையில்லை, நேரம் மாடிஃபைல போய்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்மேட் மெனுவில் போனீங்கன்னா அங்கே வந்து பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து மல்டிபிள் அப்படின்னு போட்டு 1.16 இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நீங்கள் ரைஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிபிள் கொடுத்தீங்கன்னா 3 இருக்கா, ஸோ அதேமாதிரி அட்லீஸ்ட் கொடுத்தீங்கன்னா 12 அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா 1.5 லைன் சும்மா எக்ஸாம்பிளுக்காக வைக்கிறேன் அண்ட் அகெயின் ஓகே கொடுத்துட்றேன் அண்ட் அகெயின் ஓகே கொடுத்துட்றேன். கொஞ்சம் அந்த அலைன்மெண்ட் வந்து மாறிடும். ஸோ நீங்களும் அதே மாதிரி செட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பேராகிராஃப் செட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக எல்லா பேராகிராஃபுக்குமே செட் ஆகிடும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ உதாரணமாக ஹெட்டிங் இருக்குது அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஸ்டைலில் ஹெட்டிங் 1 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹெட்டிங் 2 செலக்ட் பண்ணிவிட்டு ஹெட்டிங் 1 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் போடும்பொழுது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இண்டெக்ஸ் பேஜ், ஒரு புக்கில் வந்து இண்டெக்ஸ் பேஜ் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த டைமில் இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ அதை நான் பின்னாடி இப்போ சொல்லித்தரேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி ஹைட் ஆகும். ஸோ அந்த பேராகிராஃப் உள்ளே இருக்கிறது மறைஞ்சிரும். திருப்பி வேணும்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதில் போய்ட்டு அகெயின் இதில் கிளிக் பண்ணிங்கனாலே திருப்பி இது வந்து ஓப்பன் ஆகிடும். சரியா? ஓகே. இப்போ நம்ம எப்படி ஓனாக நம்ம ஒரு ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லிஸ்ட்டில் நமக்குன்னு ஒரு ஸ்டைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அகெயின் இதில் போகணும். இதில் போய்ட்டு அதாவது இந்த கார்னரில் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கிரியேட்டிவ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்டைலில் போய்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஸ்டைலுக்கு இந்த புதுசாக ஸ்டைலுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. கோல்டன் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோல்டன் ஸ்டைல் அப்படிங்கிறது இங்கே வந்துடும். அண்ட் அகெயின் இதில் ரைட் கிளிக் பண்ணணும், மாடிஃபைன்னு கொடுக்கணும். சரியா? கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, நான் உதாரணத்துக்கு நான் ரெட்டு வைக்கிறேன். வச்சுட்டு என்ன செய்கிறேன், ஃபார்மேட்டில் போய்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன் அண்ட் வித்து வந்து இந்த மாதிரி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அகெயின் ஓகே கொடுத்துட்றேன் அண்ட் அகெயின் ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். வந்துருச்சா? ஸோ இப்போ நம்ம வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நார்மல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பார்டர் வராது. நம்ம இதே கிளிக் பண்ணிவிட்டு கோல்டன் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்போ எங்கெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுறோமோ ஸோ அங்கே எல்லாத்துக்குமே ஸோ அதே மாதிரி அந்த கோல்டன் ஸ்டைல் ஃபார்மேட்டுக்கு அது மாறிடும். சரியா? ஸோ ஒரு பேராகிராஃபாக செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே அந்த அப்போ தான் என்னச்சு வந்து சுற்றி அந்த பாக்ஸ் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து நீங்களாக ஒரு ஸ்டைலை வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க போகிறோம். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.